கேரளா ஸ்டோரியோட முதல் பாகம் மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. நீங்க எல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க எந்த கடவுளை நம்புறீங்க? நீங்க சொல்ற அந்த கடவுள் தான் மனைவி இறந்தப்போ அழறாரு. அவர் எப்படி கடவுளா ஏத்துப்பீங்க? அதே ரூட்ல தான் வந்திருக்கு செகண்ட் பார்ட்டோட ட்ரைலர். கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, இது பாய்சனஸ் ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்றாங்க. டெரரிசத்தை எக்ஸ்போஸ் பண்றது ஓகே தான், அதற்காக ஒரு ஸ்டேட்டே இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாறப்போகுது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சினிமாவாக பார்க்கவே முடியல. எல்லாத்தையுமே அதிகபட்சமா காட்டியிருக்கிறாங்க. வன்முறையாக இருக்கட்டும், மதவெறியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு திட்டத்தோட செயல்படுறாங்க. நமக்கு காட்டப்படுறது இந்த கொஞ்சம் விஷயம் தான். இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கணக்குகள் என்ன மாதிரியான அஜெண்டாக்களோட செயல்படுறாங்க. திரைமறைவில் நடக்கக்கூடிய நம்மை அதிர வைக்கக்கூடிய, நம்ம கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுத்த வைக்கும். அது தொடர்பாக தான் கேரளா ஸ்டோரி 2ஆம் பாகத்துல திரைக்கு மறைவில் என்னெல்லாம் நடக்குது, நீங்க தொலைக்காட்சியில் செய்தித்தாள்ல படிக்காத, நீங்க படிக்க கூடாது அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். முதல்ல அந்த ட்ரெய்லரை பற்றி பேசுவோம். அந்த ட்ரெய்லர் இந்து பெண்ணுக்கு முஸ்லீம் மாணவர்கள்லாம் இணைஞ்சு ஒரு பீஃபை, அதாவது மாட்டுக்கறியை திணிப்பது போல, கட்டாயப்படுத்தி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற திணிப்பது போல ஒரு சீன் வச்சுருக்காங்க. கேரளா அப்படிங்கிற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பீஃப் கறியும் பரோட்டாவும் இல்லாமல் அந்த நாளே மலையாளிஸ்க்கு கம்ப்ளீட் ஆகாது. அப்படி ஒரு இயல்பான உணவு தான். நம்ம வடையும் இட்லியும் எப்படி நம்ம டெய்லி ஃபுட்டோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல பீஃப் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கும் பொழுது இந்த சீன் அப்படிங்கிறது சுத்தமாக அங்கே கேரளாவிற்கும் இந்த சீனுக்கும் ரொம்ப சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதே இன்னொரு வசனம் ஒன்று வச்சுருப்பாங்க, அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ள இஸ்லாமிக் ஸ்டேட்டாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கமெண்ட், இந்த ட்ரெய்லருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் நான் படித்தேன். அதாவது பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது, பாகிஸ்தான்லையும் இந்துக்கள் மீது தாக்குதல் பண்ணுறாங்க, அதுக்கு தான் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை படித்தேன். இதை உருவாக்கணும், அதாவது இந்த மைண்ட் செட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிளவுவாத அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு எண்ணோட்டமாக இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது இது போற கமெண்ட்ல படிக்கும் பொழுது நம்மளே கொஞ்சம் பயமுடுத்த வைக்குது. அடுத்ததாக இந்த அரசியல், அதாவது திரைமறைவு அரசியல் இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேக்ட்ஸ், இந்த கேரளா ஸ்டோரியில இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேக்ட்ஸை நம்ம வரிசையை பார்க்கலாம். முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இமேஜை காலி பண்ணணும். கேரளா அப்படிங்கிறது நார்மலாகவே ஒரு கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. மதச்சார்பின்மைக்கு பெயர் போன மாநிலமாக இதுவரை இருந்துட்டு இருக்கு. அந்த இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முதல் டார்கெட்டாக நம்ம வச்சிருக்காங்க. சினிமாவின் மூலமாக ஒரு கருத்தை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும். அது புரியாதவங்க கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மை போல அப்படின்னு நம்ப வைக்கவும் முடியும். அந்த வேலையை பார்க்கறதுக்காக தான் இது போன்ற படங்கள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த ஹைகோர்ட்ல கேஸ் போடப்பட்டிருக்கு. எதற்காக கேரளா ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கீங்க? இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நடக்குது, பல்வேறு மாநிலம் நடக்கும்போது கேரளா ஸ்டோரி அப்படின்னு எதுக்கு பேர் வைக்கணும்? மாநிலத்தோட இமேஜை கெடுக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல் விஷயம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் LDF விசஸ் UDF அப்படிங்கிற அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே ஊழலை பற்றி பேசுவாங்க, நிதிச்சுமையை பற்றி பேசுவாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவாங்க. எந்த இடத்துலையுமே மத வெறுப்பை பற்றி பேச மாட்டாங்க. அது எடுபடாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கிரவுண்டு அப்படிங்கிறது காலியாக தான் இருக்கு. அதில் போய் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளவுவாத சக்தி. வெளிப்படையாக சொல்லணும்னா பாஜகன்னு வச்சுக்கலாம். பாஜக அந்த கிரவுண்டில் போய் விளையாடலாம். பார்க்கறதுக்கு ஆடியன்ஸே இல்லை, அதாவது ஓட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஆடியன்ஸ் இல்லைன்னா கூட நம்ம போய் விளையாடுவோம். இருக்கக்கூடிய 10-20 பேர்த்துக்கு நம்ம விளையாட்டை பார்க்கட்டும். அதன் பிறகு கொஞ்சம் அந்த 10 வெளியே போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த விளையாட்டு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட்டம் வரும் அப்படிங்கிறது தான் அந்த பாஜகவோட அஜெண்டா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, மதச்சார்பின்மை அப்படிங்கிறத ஒன்று கிடையவே கிடையாது. இந்துக்கள் வேற, முஸ்லீம்கள் வேற, 2 பேரும் இணைந்து வாழவே முடியாது. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு நில்லுங்க, அப்போதான் என்னால் அரசியலில் குளிர்காய முடியும் அப்படிங்கிற அஜெண்டாவை உள்ள கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போன்ற படங்கள் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றே இருக்குது. அடுத்த பின்புல அரசியல் என்ன, 2வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்திற்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. கேரளா ஸ்டோரி முதல் பாகத்திற்குமே டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. இப்பயும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுவதாக சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்றதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியரா தெரிஞ்சிடும் இவங்களோட ப்ரொபகண்டா என்ன அப்படின்னு. வெளிப்படையாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கேரளா ஸ்டோரி மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது. எல்லா இடத்துலையுமே டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது யாரோட அஜெண்டாவை மக்கள்கிட்ட ஈஸியாக சினிமாவின் மூலம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
மதச்சார்பற்ற நாடான இந்தியாவில் மத வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு படத்திற்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? ரொம்ப சகஜமாக்கிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மத வெறுப்பு, இந்துக்கள் நாடு, இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியுது. நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த மூன்றாவது முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ள இஸ்லாமிக் ஸ்டேட்டாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுவது, ஒரு பத்த வைக்கிறது, கொளுத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அப்படிங்கிறது சிறுபான்மையினர் தான், ரொம்ப குறைவான பாப்புலேஷன் தான் இருக்கிறாங்க. 95% இந்துக்கள் தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5% தான், அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேர் இந்துக்கள், 5 பேர் தான் முஸ்லீம்கள். இந்த 5 பேர் 95 பேர்த்த அடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க, அவங்க நம்மளை மக்கள் தொகையை பெருகி நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 95 பேருமே அதை ஏற்றுக்கிறது, அவங்களோட பிரச்சாரத்தை ஏற்றுக்கிறதுல எதிர்த்தும் பேசுகிறாங்க. ஆனால் 40 to 50% பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டது அப்போ வெற்றி பெறதுக்கு அவ்வளோ போதுமே. 40% வாக்குகள் இருந்தால் ஒரு கட்சி ஆளும் கட்சியாக மாறிட முடியும். ஸோ இந்த அரசியல் அவங்களுக்கு போதும். இஸ்லாமியர் அப்படி குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அவங்கள காட்டி பயன்படுத்தி அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் பிரிஞ்சுடுங்க, அவங்க தாக்குங்க, அடிச்சுக்குங்க, பிளவுபட்டு நில்லுங்க. அப்படி நிற்கும் பொழுது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பக்கம் நான் நின்றுக்குவேன். அதில் பெரும்பான்மை இருக்கும் எல்லாருமே எனக்கு ஓட்டு பண்ண அவசியம் கிடையாது. அதில் ஒரு 40% வந்தாலே நான் ஆட்சியை பிடிச்சிருவேன். அவ்வளோதான் அவங்களோட டார்கெட்டே. அதே ஒரு அரசியல் வட இந்தியாவில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதை கொண்டாந்து கேரளா, தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்லையும் திணிப்பதற்கான முயற்சி. அதுக்கு சினிமா ஒரு நல்ல ஒரு ஆயுதம். அதை பயன்படுத்த பிளவுவாத சக்திகள் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஹைடன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம். இதோடு சேர்த்து நான் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைமிங். எலெக்ஷனுக்கு சரியாக ஒரு 50 நாட்கள் கூட இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஒரு சினிமா ஏற்படுத்தும். அந்த கான்ட்ரவர்சி ஏற்படுத்தும். மக்கள் மனதில் அந்த ஒரு தாட் உள்ள போய் இப்படிலாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதை பயன்படுத்தி அந்த பிளவுவாதத்தில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நம்ம ஆதாயம் தேட முடியுமா அப்படிங்கிறதுக்கான காரணத்திற்காக தான் இந்த டைமிங்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதனை எதிர்த்து படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கிறது. அதற்கான தீர்ப்பு பிப்ரவரி 24 வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிளவுவாதத்தை தூண்டக்கூடிய மதச்சார்பற்ற நாடான இந்தியாவில் இது போன்ற படம் வெளிவருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்து தான். ஆனால் அதற்கு டேக்ஸ் ஃப்ரீயும் கொடுத்து படத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இந்தியாவின் தனித்துவமே மதச்சார்பின்மை தான். இந்தியா அப்படிங்கிறது ஒரே ஒரு மதத்திற்கான நாடும் கிடையாது, ஒரு மதத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாடும் கிடையாது. இந்தியா மதச்சார்பின்மை நாடு. மதச்சார்பின்மை தான் இந்தியாவின் அச்சாரமாக இருக்குது. இந்தியாவை இந்தியாவாகவே இருக்க விடுங்கள் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.